காய்ஸ், இந்த வேர்ல்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட் வந்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். பட் இன்னைக்கு நம்ம அதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டால்கம் பவுடர். யூஸ்வலாக இதை வந்து டால்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து களிமண்லேருந்து எடுக்கப்படுது. ஸோ களிமண்லேருந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ்னால இது வந்து டால்கம் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து இதை பேபி பவுடர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் காஸ்மெட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதை தவிர்த்தும் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பெயிண்ட்ஸ், ரப்பர்ஸ், எலக்ட்ரிக் கேபிள்ஸ், செராமிக், ஸ்விட்ச் போர்ட்ஸ், இன்னும் பல மெட்டீரியல்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் நாம் பவுடர்ஸ்லையும் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு நம்ம மனிதர்களுக்கு வருது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். IARC குழுவின் படி ஓவேரியன் கேன்சர், லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக லங் கேன்சர் வந்து எதனால் வரும் அப்படின்னா, நம்ம பேபிஸ்க்காக இருக்கட்டும், நம்மளுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ப்ரீத் இன் பண்ணும்போது லங்ஸுக்கு டால்கம் பவுடர் வந்து என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி என்டர் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சர் வரும் அப்படின்னு நம்ம IARC குழு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவேரியன் கேன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஓவேரியன் கேன்சர் அப்படிங்கிறது இந்த டால்கம் ப்ராடக்ட்ஸ் இருக்க பவுடர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தவிர்க்க பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரைவேட் பிளேஸில் அப்ளை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டால்கம் பவுடர் வந்து உள்ளே என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ஓவேரியனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சப்போஸ் என்டர் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அடிக்கடிக்கு யூரின் போவீங்க, அண்ட் தென் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிகவும் குறைவு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சென்சிட்டிவ் பிளேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்கள். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அது சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் லங் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா ஹெட் ஏக், கண் வலி எடுக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், போன்ஸ் பெயின் எடுக்கும், செஸ்ட் பெயின் எடுக்கும், பிளட் கிளாட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கணும் அப்படின்னா அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை வந்து கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரதுக்காக தான் இந்த வீடியோ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய், யுவர் வேல் பாரி.